வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு முதன் லா ஸ்டடீஸ். இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புடைய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு எதுக்காக இருக்குது? நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான சட்டம் இந்த கான்ஸ்டியூஷன். இந்த சட்டம் பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டை எப்படி ஆட்சி செய்யணும், நம்ம அரசோட அதிகாரங்கள் என்ன, மக்களின் உரிமைகள் என்ன, மக்களின் கடமைகள் என்ன, இதை பற்றிலாம் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மக்களின் அடிப்படை உரிமைகளை எப்படி கான்ஸ்டியூஷன் பாதுகாக்குது, அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்யுது, ஜனநாயக ஆட்சியை நிலைப்படுத்துது, சமூக நீதி, சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம அரசியலமைப்பு வழிவகுக்குது, அரசும் மக்களுக்கு நல்லிணக்கமாக எப்படி உதவி செய்யுது, இது எல்லாத்தையுமே நம்ம அரசியலமைப்பு தான் கட்டமைக்குது. நம்ம நாட்டுடைய எப்படி நடந்துக்கணும், எப்படி கவர்மெண்ட் செயல்படணும், இது எல்லாத்தையுமே வழியமைக்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான். நம்ம கான்ஸ்டியூஷன் நவம்பர் 26, 1949 அப்போ ஏற்றுக்கொள்கிறாங்க. இது ஜனவரி 26, 1950 தான் முதல் முறையில் நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால தான் ஜனவரி 26 அன்றைக்கி நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லை, இந்த அரசியலமைப்பு எழுதுனதில் அம்பேத்கருடைய பங்கு மிக அதிகமாக இருக்குது. நம்ம அரசியலமைப்புடைய முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மக்களின் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது ரெண்டுத்தையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதுகிறாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸில் அடிக்கடி இந்த இது கேட்பாங்க. கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் நோட்ஸில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிக்கடி லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக கான்ஸ்டியூஷனில் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.